அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எனக்கு என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராஜியும் கோமதியும் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. ஆனால் அவங்க அப்பாவை பற்றி ராஜி பேசிகிட்டு இருக்கா. ஆமாம் எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப எந்த சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கோமதியும் பெருமையாக பேசுகிறாங்க. கரெக்டாக உள்ளே வந்து பார்த்தா அவங்க 2 அண்ணனும் சாமி கும்பிட்டுருக்காங்க. ராஜி இதை பார்த்துறாங்க. கோமதிட்டையும் சொல்கிறாங்க, சரி வா உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ வேண்டாம் அத்தை, பயமாக இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கோயில் தானே வா அப்படிங்கிறாங்க. பூசாரியும் பார்த்துட்டாரு. அடடே உங்கள் பொண்ணு வந்திருக்கா, மாமா உங்கள் அப்பா பக்கத்தில் வந்து நில்லுமா அப்படிங்கிறாங்க. யாருக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கடுத்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, என் தங்கச்சி சரி என்னோடய பொண்ணும் சரி 2 பேரும், என் தங்கச்சி எந்த இடத்துக்கு போய் தொலைஞ்சாலும் அதே இடத்துக்கு அவளும் போயிட்டா, அவளை வந்து நான் தலை மூழ்கிட்டேன், அவள் வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அவர் கோயிலில் பயங்கரமாக கோவமாக பேசுகிறாரு. இதை கேட்டு ராஜி வந்து அப்பா அப்படிங்கிறாங்க. சீ அப்படி கூப்பிடாத, நீ என்ன அப்படி கூப்பிடக்கூடிய தகுதியே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் திட்டுறாங்க. கோமதி இதெல்லாம் கேட்டுட்டு, என்னென்ன பேசுகிற நீ, என்ன பேசுகிற, அதுவும் கோயிலில் சொல்ல வேண்டிய இதெல்லாம் நான் தங்கச்சியும் கூட பார்க்காம என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீ என்னை எவ்வளவோ திட்டிருக்க, அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நீ உன் பெத்த பொண்ணுனே, இவளை போய் நீ செத்து போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி இவளுக்கு சாபம் விட்டுட்டுருக்க. இது வாழ வேண்டிய பொண்ணுனே, இந்த பிள்ளைக்கு இன்னும் வாழ்க்கையே தொடங்கலை, இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்குது, ஆனால் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போல்லாம் நீங்கள் என் மேலே வச்சுருக்க பாசம் அவ்வளோதான், எல்லாமே அவ்வளோதான், அது எல்லாமே வெளியேற்றுலேருந்து வேஷம் தானா, மற்றபடி நாங்கள் எதுவுமே கிடையாதானே. சீ வாய மூடு, நீ பேச தகுதியே இல்லை. நீ ஊரை விட்டு ஓடி பண்ண பற்றியா, அன்றைக்கே உன்னை எங்கேயே இருந்துக்கான்னு தேடி வந்து உன்னை வந்து வெட்டி போட்டு புதைச்சிருக்கணும். நான் எப்படியும் போய் தொலையட்டும்னு சொல்லி விட்டேன் பார்த்தியா, அதுதான் தப்பு. நீ ஓடி போனது இல்லாமல் இப்போ என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து உட்காந்து உன்னோட ராஜ்யத்தை நீ ஆள ஆரம்பிச்சிட்ட. அதுவும் இல்லாமல் இவா வேற கூட்டு சேர்ந்துருக்கா உன் கூட சேர்த்து. உன்னை அப்போதே நான் வெட்டி படுத்தேன்னா அந்த இதை பயத்தை பார்த்து இவன் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்கே மாட்டேன். நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். இவ்வளோ வேறு வீட்டுக்குள்ளே வச்சு நீ சோறு போட்டு வளர்க்க வேற செய்கிற. குடும்பத்தை கெடுக்க அந்த பாவிச்சு வாயை மூடு அப்படின்ட்டு கோமதியை பார்த்து பயங்கரமாக திட்டுறாரு. அதுக்கடுத்து ராஜி இதெல்லாம் பார்த்துட்டு, அத்தையை வாங்கத்தை நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அவரோட சின்னனை வந்துட்டு, அத்தை பொல்லாதத்தை, இவளை பார்த்தாலே உனக்கு வெறுப்பாகும்ல, ஆனால் இப்போ வந்து இவளுக்கு இவன் வந்து உனக்கு இப்போ அத்தை ஆயிட்டாளா, இப்போ அவள் கூட வரிசையாக கல்யாணம் பண்ணி போயிட்டு அவள் வீட்டிலே போய் உட்காந்துக்கிட்டே நீன்னு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. உனக்குலாம் சூடு சொரணை இல்லை, சோறில் உப்பு போட்டு தானே திங்கிற, அவனை உப்பு போட்டு தானே உங்கள் அம்மா உங்கள் சித்தியும் வளர்த்தாங்க, அவனுக்கே நீ துரோகம் பண்ணிட்டில்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதண்ணே நீ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உங்ககிட்டக்கெல்லாம் பேசிட்டு வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி வந்து அண்ணனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு 2 பேரும் அழுதுட்டுருக்காங்க. ஆனால் ராஜி வந்துட்டு, விடுங்கத்தை, அவங்க பேசுனா நீங்கள் மனசை நினச்சிக்கிடாதீங்க, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ வசவு அப்படிங்கிறாங்க. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கோமதி அழுதுட்டுருக்காங்க. கரெக்டாக பாண்டியன் உள்ளே வந்துடுறாரு. என்ன கோமதி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் அண்ணன் 2 பேரும் இங்கே வந்தாங்களோ அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அண்ணன் எதுவும் சொல்லலைன்னு, அதான் பார்த்தவங்க தான் ஃபோன் போட்டு எனக்கு சொன்னாங்களே அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்திருக்காங்க, உங்களை ஏதோ வந்தாங்க, அது தெரிஞ்சு ஃபோன் போட்டு பேசினதுக்கப்புறம் தான் நானுமே என்ன உடனே ஓடி வந்தேன், பார்த்தவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் கோமதி சொல்கிறாங்க, வாழ வேண்டிய வயசுங்க இவன், நானாவது வாழ்ந்து ஓரளவு பாதி முடிஞ்சிச்சு, ஆனால் என் மேலே உள்ள கோவம் இன்னும் போகலை. ஆனால் இவளை வந்து கோயிலில் வந்துட்டு அதுவும் தேவையில்லாத வார்த்தையை பேசுகிறாங்க, அவள் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. வாழ வேண்டிய வாழ்க்கைங்க இவளுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக புலம்புறாங்க. எங்களுக்கு வந்து பிறந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து ஓடி ஆடி விளாண்ட வீடு இப்போ எங்களுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கோமதி புலம்பவும். சரி விடு கோமதி, அவங்க நாக்கில் நரம்பு இல்லாமல் இருக்குது, அதனால தான் அப்படி பேசிட்டு போகிறாங்க, அவங்க பேசல எதுவும் கேள்வி கிடையாதுங்க. நானும் பொறுமையாக போய் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக தான் அவங்க அண்ணன் போகிறாங்க 2 பேரும். விடுப்பா ராஜி, அவங்க பேசுனதுக்கெலாம் ஒட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு அவங்கள நம்ம வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஆறுதல் பண்ணுறாரு. உங்கள் அண்ணனுக்கு பேசுனது, உங்கள் அப்பா பேசுனது எதையுமே நீங்கள் 2 பேரும் நினச்சிக்கிடாதீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கப்பா, உனக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பக்கப்பலமாக இருக்கும், உனக்கு என்ன பிரச்சனைனா நம்ம குடும்பமே ஒட்டுமொத்தமாக உன் பின்னாடி வந்து நிற்கும், உனக்கு அம்மாவுக்கு அம்மா உங்கள் அத்தை நிற்கிறேன், அப்பாவுக்கு அப்பாவாக நான் நிற்கிறேன், அதுக்கு மேலே உனக்கு என்னப்பா வேணும், கவலைப்படாதப்பா ராஜின்னு சொல்லி ராஜியை தேத்துறாங்க. கோயில் வச்சு நின்று அழுதுட்டு இருக்காதீங்க, வாங்க உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி விட்றேன், வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அட வாகோமரி அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட் ஆகிடுச்சு. தங்கமயில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. கோமதி வந்து பார்த்துட்டு, ஐயோ இவ சமைக்க விட மாட்டேங்கிறாளேன்ட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. விசில் வருது. அம்மா மயில் அது 3 விசில் வந்துச்சுமா அப்படின்ட்டு ஆஃப் பண்ண போகிறாங்க. ஐயோ அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் போய் உட்காருங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீயும் உனக்கும் எங்களை வேலை 2 கை தானம்மா இருக்குது, உனக்கும் அலுப்பாக இருக்கலாமா, காலையில் இந்த சிலேருந்து ஒத்தையில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா, கூட மாதம் கொஞ்சம் ஒத்தாத்தைக்கு நான் இருக்கேன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா திண்ணையில் போய் ஹாயாக ஜம்முன்னு உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்களும் போயிடுறாங்க. வேறு வழியில் உதவும் மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கரெக்டாக சரவணன் வந்துடுறாரு. வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. வந்துட்டு மயில் பக்கத்தில் போய் தங்கமயில் அப்படின்னு கத்துறாரு. அவங்க பயந்துடுறாங்க. ஐயோ பயந்துட்டியா மயில் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்களா, பயந்துட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு, இதில் கொஞ்சம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்ட்டு கையில் ஊற்றுறாங்க. சுட்டுச்சு அப்படிங்கிறாரு சரவணன். ஐயோ சுட்டுச்சா மாமான்னு. இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சரவணன் காமெடி பண்ணிட்டு இருக்காரு.
என்ன நீ ஒத்தையில் பண்ணிகிட்ருக்க, ஏன் நீயே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தைக்கு எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும், அத்தைக்கு நின்று நின்று கால் வலிக்குது, அவங்களும் ரெஸ்ட் எடுக்கட்டும். மீனா ராஜி காலேஜுக்கு போகிறாங்க, மீனா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. பாவம்ல, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானே எல்லாருக்கும் சமைச்சிருவேனே. எல்லாருக்கும் சமைக்கிறது உனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இல்லையா மயிலுன்னு? அதெல்லாம் இல்லை மாமா, வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு தானே, நம்ம சந்தோஷமாக சமைச்சா அது எல்லாமே ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு சமைச்சிட்ருக்காங்க. அவங்க அந்த புளிப்பு காரம்லாம் பார்க்குறாரு, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடறாரு. அதுக்கடுத்து சரி என்ன கேட்டாலும் தருவியா அப்படின்னு சொல்லி என்ன வேணும்னு கேட்குறாங்க மயில். அதுக்கு சொல்லவும் சரி சார் என்ன நல்ல மூடில் இருக்கீங்க போலக்குன்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மீனா கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. ஐயோ மாமா நான் தெரியாமல் வந்துட்டேன், இல்லை மயிலுக்கு கூட வாசம் எதுவும் ஒத்தாசை வேணுமா ஹெல்ப் பண்ணுமா கேட்கலாங்கிறக்கா வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மயில் சொல்லுவோம். அப்படியா சரி சரி நான் போயிடுறேன் அப்படின்ட்டு மீனா அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. ஐயோ மீனா பார்த்துட்டாலே அப்படின்ட்டு சார் ரொம்ப ஃபீல் ஆகுறாரு, ஷை ஆகுறாரு. நெக்ஸ்ட்டு அரிசியும் பின்னாடி வந்துடுறாங்க. அண்ணி சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா, பசிக்குது அண்ணின்னா இந்த ரெடி ஆயிடுச்சு, இன்னும் 5 மினிட்ஸ் தான் அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க. என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பீட்ரூட்டு, அதுவா இதுவா எனக்கு எல்லாமே பிடிச்சதா சமைச்சிருக்கீங்க, தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிறாங்க. இங்கே பக்கத்தில் சரவணன் வந்துட்டு அவளை கிளப்ப சொல்லு செய்ய காமிச்சிட்டே இருக்காரு. அப்படியே அரிசி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், கொண்டு வந்துடுவோம் எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. சரி அண்ணின்ட்டு அவங்களும் வெளியில் போயிடுறாங்க. திருப்பி சரவணன் பக்கத்தில் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் வேணால் ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணு, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா தங்கமேல் கேட்குறாங்க. சமைக்க தெரியாது, இந்த வறுக்கிறது கட் பண்ணுறது இந்த தாளிக்கிறது இந்த மாதிரி பக்கத்தில் சும்மா சின்ன சின்ன வேலை வேணால் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்ம ராஜியை காட்டுறாங்க. ராஜி வந்து வெளியில் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, மீனாவும் உட்காந்துருக்காங்க. ராஜி ரொம்ப சோகமாக இருக்காங்க, ரொம்ப யோசித்து பார்க்குறாங்க. கோயிலில் அவங்க அப்பா பேசுனது, சித்தப்பா பேசுனது, அடுத்த ஆறுதலாக மாமா பேசுனது, இது எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்கிறாங்க. மாமா நம்ம மேலே எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் நம்ம மேலே ரொம்ப பாசமாக வச்சுருக்காரு, நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. மெனக்கட்டி கடையில் அவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் போட்டுட்டு வந்து நம்மளை ஆறுதல் சொல்கிறக்காக எனக்காக வந்தாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் வந்துட்டு அடுத்து மாமா எந்த அளவுக்கு பாசம் வச்சுக்காரோ அதே அளவுக்கு நம்ம மேலே கோபமும் காட்டுறாரு. சரி பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நம்ம வீட்லேயும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ வெறுத்தாங்களோ அதே அளவுக்கு நம்ம மேலே இனிமேல் நம்மளை பாசம் வச்சு நம்மளை சேர்த்துக்கிடுவாங்க. அதனால் காலம் வரும், அந்த காலம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும், நீ எதையும் நினச்சி கவலைப்படாத ராஜிங்கிறாங்க. கரெக்டாக நேரம் வீட்டுக்குள்ள ஒரு அக்கா வராங்க. ராஜி அப்படின்ட்டு வாங்கக்கா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் டியூஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே, என்னமோ பெருசாக ஃபோட்டோவில் பேப்பரில் ஃபோட்டோ வரும், அதை எல்லாமே எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னோமா, ஒரே நாள் இப்போ டியூஷனை முடிச்சுட்டேன், ஏமா எடுக்கலை, ஒரு வேளை காசு எதுவும் காணலையா, உங்கள் மாமா உங்கள் சித்தப்பா பேசின காசு தான் நாங்கள் தான் கொடுத்துட்டோமே, இல்லை வேறு எதுவும் காசு வேணுமான்னு. ஐயோ அக்கா காசுலாம் அப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் நிப்பாட்டிட்டா அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்லி மடுப்பாமல் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இல்லைக்கா எங்கள் மாமா தான் வேண்டான்ட்டாருன்னு. என்னது உங்கள் மாமா வேண்டான்ட்டாரா, உங்கள் மாமா டியூஷனே வேண்டான்னு சொல்லுவார், அதுக்காக டியூஷன்லாம் உடனே நிப்பாட்டிடுவீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அதுக்கெலாம் இல்லை, ஏன் டியூஷன் எடுக்க பிடிக்கல உங்கள் மாமாக்குன்னு. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் 4 பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் நானே காலேஜ் படிக்கிறேன், நான் காலேஜ் போய்ட்டு வந்து டியூஷன் எடுத்துகிட்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் மாமா டியூஷன் எடுக்க வேண்டாம்னு சொன்னார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. என்ன காரணமோ என்னமோ சொல்கிறியோ போங்க, இனிமேல் நான் டியூஷனுக்குன்னு வேறு ஆளை போய் தேடி அலையணுமா அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. அடுத்து மீனா வந்துட்டு வேறு இன்னொருத்தவங்களுடைய அம்மா வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இனிமேல் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் மாமா பண்ணுறது தப்பு தான், நம்ம ரொம்ப யோசித்து கஷ்டப்பட்டு நீ இந்த டியூஷன் எடுக்கிறத நினச்சி செஞ்ச, அதை மாமா செய்ய விடாமல் ஆக்கிட்டாங்க, இதில் கொஞ்சமாவது மாமா யோசித்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னும் சொல்ல முடியாதுக்கா, உண்மையிலேயே மாமா நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட என்ன சொல்லியிருக்கலாம், அதை நேரடியாக என்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக சொல்லாமல் எப்படியோ சுற்றி சொல்லியிருக்காரு. கோயிலில் எங்கள் அப்பா என்னை பெற்ற அப்பாவை என்னை செத்து போயிட்டேன்னு சொல்லி என்னை வேண்டான்னு சொல்லி பேசும்போது யாரோ ஒருத்தவங்க மாமா கிட்டக்க சொல்லியிருக்காங்க, அதை கேட்டு உடனே ஓடி வந்திருக்காருப்பா, வந்து என்னை வந்து நம்ம குடும்பமே உன் பக்கம்தான்ப்பா இருக்குது, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன் பக்கம் தான்ப்பான்னு சொல்லி என்னை சப்போர்ட்டாக ஆறுதலாக பேசினாருக்கா. ஸோ மாமா செய்கிறது நிறைய விதத்தில் நன்மையாக தான் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நம்ம அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுக்கா, அவ்வளோதான் அப்படின்னு மீனா ராஜி சொல்கிறாங்க. மீனா அதை கேட்டுட்டு அது என்னமோ சரி தான், நான் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்போ நாங்கள் இங்கே தான் வந்து நின்னோம், அப்போ கூட மாமா வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி எங்கள் சண்டை போட்டாங்களே தவிர என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லி என்னை சொல்லவே இல்லை. மாமா எந்த அளவுக்கு நம்ம மேலே கோவம் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு மீனாவும் சேர்த்துறாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத கோமதியும் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்காங்க.